ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். அண்டு இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைவ் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் ஒரு $25 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டு இப்போது டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, செல்லர் இது பிரேக் பண்ணிட்டாருன்னு நம்ம டவுன் ஆப்ஷன் கொடுக்கலாம் தாராளமாக. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகே, நான் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, என்ட்ரி. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லெவலில் பிரேக் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் ரிவர்சல். ஸோ ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நெக்ஸ்ட்டு செல் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அகெயின் இந்த இடத்துல கேப் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் கேண்டில் ப்ளஸ் இந்த இடத்துல கேப் ஒன்று இருக்குது. டேட் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல அகெயின் ட்ரெண்ட் லைனோட எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவலில் கொஞ்சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரூ லெவல் இங்கே இருக்குது. இப்போ மார்க்கெட்டை கொஞ்சம் முன்னாடி ரன் பண்ணி ஏதாவது ப்ரீவியஸ் லெவல் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல ஹாரிசான்டல் லைன்ஸ், எஸ், குட்டி கேப் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, மார்க்கெட் ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னும் இந்த கேப்பில் டச் ஆகி தான் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு கரெக்டான ட்ரூ லெவல்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இருந்து அகைன் இந்த இடம் வரைக்கும் போட்டுக்கலாம். அண்ட் மார்க்கெட் ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த மாதிரி மார்க்கெட் நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப ஈஸி தான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறது. ஓகே, பிரேக் பண்ணிட்டாங்க. அகெயின் போய்ட்டு 50% நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். இது இப்போது எங்கல்பிங் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ மார்க்கெட் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பையர் ஜோன் கீழே கொஞ்சம் என்ட்ரி கொஞ்சம் கொடுக்கலாம். ஓகே, ஐம் கோயிங் டு செல். ஸோ நான் இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ப்ரீவியஸ் லெவல் இருக்குது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் செல்லராக வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ 2025 என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேட் இது. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செல் கேண்டில் வரணும். ஏன்னா கீழே பையர் ஜோன் இருக்குது. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி செல் கேண்டில் வரதான்னு பார்ப்போம். ஓகே, பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. யா, ப்ராஃபிட். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ரேட் பற்றி பார்ப்போம். EURJPY கரண்ட் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நான் ஒரு பேரலல் சேனல் போட்டுக்கிறேன். பேரலல் சேனல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டு ஃப்ளோ எப்படி போகுது அப்படின்றது ஈஸியாக நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையாமல் இதை போட்டு நிறைய ட்ராயிங் டூல்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க.
டேட் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு லெவலுக்கு இருக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு லெவல் ஒன்று கிரியேட் ஆகுது, ஒரு ரேஞ்சிங் மாதிரி ஒரு லெவல். அண்ட் நான் இந்த இடத்துல ஒரு டிஸ்ஜாயின்ட் சேனல் போட்டுக்கிறேன். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் வந்து என்ன பண்ணான்னா கீழே வந்து உடச்சிட்டான்னா மார்க்கெட் இன்னும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து இது இந்த ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பை போகலாம். ஓகே, நான் ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, 2 சப்போர்ட் ஏரியா இருக்குது இந்த இடத்துல. இந்த ரிஜெக்ஷனுக்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, மார்க்கெட் அகெயின் அப் ட்ரெண்டில் போயிட்டு இப்போ டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லோன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த ப்ரீவியஸ் லெவலில் போய் டச் பண்ணி ரிஜெக்ட் ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ நம்மள்ட்ட மார்ஜினல் சேஃப்டியில் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். ரெஸ்பெக்ட் பண்ணுறது லெவலாக. ஓகே, 2 தடவை ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. வெயிட் பண்ணுவோம். ரிஜெக்ஷன் வேணும். இந்த லெவல் இந்த ஜோனில் வந்து ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து ஒரு செல் கேண்டில். ஓகே, செல் சைடில் நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பட் வந்து எனக்கு இன்னும் நல்ல ஒரு கன்ஃபார்ம் லெவல் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து செல்லர் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த கேண்டலை வந்து பிரேக் பண்ண விடுவோம். இது ஒரு குட்டி ஓவர்லேப்பிங்க கூட இருக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இது ஒரு புல்லிஷ் எங்கல்பிங்க கூட இருக்கலாம். ஸோ டேட் ரேஞ்ச் எடுத்துகிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிப்போம். 50% வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, பட் வந்து எனக்கு ஒரு வீக் கேண்டில் வந்தால் தான் எங்கல்பிங் எனக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் அந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு ப்ரைசேஷன் பேட்டர்ன் தான். ஸோ இது 50%லேருந்து நம்ம ஒரு பை என்ட்ரி கொடுப்போம். ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் நான் வந்து டேட் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா ட்ரேடிங் சேனல் எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ரிஜெக்ஷன் ஆகலை, வெயிட் பண்ணுவோம். அந்த கேண்டலுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே உடச்சிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த இடத்துல பட்டு மேலே மார்க்கெட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யா, ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, ரிஜெக்ட் ஆகுது. எஸ், ஸோ மார்க்கெட் வந்து இப்போ மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஐம் கோயிங் டு பை. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பையர் வருவார்னு. ஓகே, ஓகே, பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஓகே, நல்லா டீப்பாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்றதில் தான் இருக்குது. எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி உங்களுக்கு அது வரலன்னா நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஓகே, நல்ல ஸ்ட்ராங் பை கேண்டில் தான்.
ஆக்சுவலாக அது ஒரு ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன், ஒரு குட்டி ஓவர்லேப் போட்டு ஏமாற்றிருக்கு நம்மளை மார்க்கெட்டில். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, ப்ராஃபிட்டு அகெயின் ஒரு டே ட்ரெண்ட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணாது. இந்த இந்த ஜோனில் வந்து ரிஜெக்ஷன் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஹை கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் ஹை கொடுத்துட்டாங்க. நிறைய வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிருக்கு, உங்களால் பார்க்க முடியும். ஓகே, பட் இருந்தாலும் ரவுண்ட் நம்பர் கான்செப்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஐடியா படி நான் என்ன ப்ளேஸ் பண்ணுவேன்னா பை போவேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ரைஸ் செஷன் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ செல் போகிறதுக்கான என்ட்ரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, செல் போகிற என்ட்ரி வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ அதனால் 50%லேருந்து என்ட்ரி பார்க்கலாம். ஓகே, ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன் தான் வருது. பட் இருந்தாலும் வந்து இது எனக்கு ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மேலே டச் ஆகிட்டு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணலாம். ஓகே, ஒரே பேரில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பேனிக் ஆகக்கூடாது ட்ரேட் பண்ணுறப்போ. ஸோ மார்க்கெட் வந்து இது 50% பிரேக் பண்ணலை. ஓகே, இப்போ டேட் ரேஞ்ச் எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ இந்த கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் லைட்டாக பிரேக் பண்ணியிருக்காப்புல. ஸோ இது வந்து மார்ஜினல் சேஃப்டி தான் உங்களுக்கு என்ட்ரி கொடுக்கணும். இந்த இடத்துல இருந்து கொடுப்போம் லோயர் ஆப்ஷன். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ அதனால் சேஃப்டி பர்பஸ்க்காக நான் மேலேருந்து ஒரு லோயர் ஆப்ஷன் கொடுத்துரும். ஓகே, இந்த பிரேக் பண்ணுற லெவலுக்கு மேலே ரிஜெக்ஷன் வந்து நல்லாயிருக்கு. ஓகே, ஐம் கோட் டு செல்லர் பிகாஸ் ப்ரீவியஸ் லெவல் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவலுக்கு கீழே நெக்ஸ்ட் கேண்டில் க்ரியேட் ஆகும் அப்படின்னு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ நல்ல அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, அது உங்களால் பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு கொஞ்சம் மார்ஜினலாக ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம் என்ன வருது. ஓகே, பாசிட்டிவாக இருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டில் என்ன மாதிரி வரும்னு தெரில. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு செல் கேண்டில். ஆல்மோஸ்ட் வந்து இந்த பிரேக் பண்ண பிறகு வந்து ரிவர்சல் கேண்டில்ஸ் வந்து இருக்குது. ஓகே, பாசிட்டிவாக போயிட்டுருக்காங்க. ஓகே, செல்லர் வராரு. மேலே ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் இருக்குது அடுத்த லெவலில். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கணுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், ஸோ நம்மளுடைய டெய்லி டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஐ திங்க் மோர் தென் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் காய்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ட்ரேடிங் ரிலேட்டடான டவுட் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக லேர்ன் பண்ணோன்னா எங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ அண்ட் மறுபடியும் ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். இந்த வருஷத்தை வந்து எந்த பிளான் இல்லாமல் அந்த ஃப்ளோலேயே விட்டுருங்க, அது பாட்டுக்கு நடக்கட்டும். தேங்க்யூ.